Hi friends, welcome back to Ponni cooking. Thanks for supporting our channel. இன்னைக்கு நம்ம சிக்கன் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, சிம்பிள், நம்ம சீக்கிரமாக பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் இது சப்பாத்தி, பரோட்டா, நான் இது எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வறுத்து அரைச்சிக்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 10 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஹோல் மல்லி எடுத்துக்கிட்டு இதை கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே வறுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம தேங்காய் ஆட் பண்ணணும். நான் தேங்காய் இந்த மாதிரி கீறி போட்டு இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ரோட்டு ஓட்டினா இது அப்படியே துருவின மாதிரி கிடச்சிரும். உங்ககிட்ட துருவுறது இருந்தால் நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 4 தடவை நம்ம ஓட்டினோம்னாமே நமக்கு இந்த அளவுக்கு நல்லா துருவின மாதிரி கிடச்சிரும். அது நம்ம அப்படியே பேனில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த மசாலாஸ் கூடவே இதுவுமே நம்ம ஃப்ரை பண்ணணும். தேங்காய் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனால் தான் நம்மளுக்கு சால்னா ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும், வாசனையாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். 2 துண்டு பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 பிரியாணி இலை சேர்த்துட்டு 4 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கோம். 4 வெங்காயம் இது கூட இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பச்சை மிளகாய் இருந்தால் அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் வதங்கணும், இந்த மாதிரி கண்ணாடி போல் ஆகணும். இப்போ நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது paprika பவுடர், நம்ம மிளகாத்தூள் தான். கார மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் எது இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கோம். அதுக்கு கூடவே நம்ம வறுத்து அரைச்சி வச்சோம் இல்லை, அதையுமே நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்தது நல்லா அரைச்சிக்கணும் இந்த மாதிரி. அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு கலந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு இந்த மசாலாலாம் சேர்த்த உடனே நம்மளுக்கு அடி ஒட்ட ஆரம்பிக்கும். அதனால் நம்ம சீக்கிரமாக தக்காளி சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு அடி ஒட்டாது. ஸோ தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம சிக்கன் சேர்த்துடணும். நாங்கள் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். சிக்கனோட முக்கியமான விஷயம் சால்னாக்கு நம்ம தோல் கொஞ்சம் இருக்கணும். சுத்தமாக எல்லா தோலையும் எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு சால்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. ஸோ கொஞ்சம் தோல் அங்கங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம தோலோடு போட்டோம்னா. அதுக்கப்புறம் அந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நல்லா கலந்து விடுங்க. இந்த தண்ணியில் எல்லா மசாலாஸ் எல்லாமே சேர மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா கலந்து விடுங்க. கலந்து வச்சுட்டு இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு, காரம் இது ரெண்டுமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு 4 விசில் வரட்டும். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். சிக்கன் சால்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எங்களுக்கு நானோட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது பரோட்டா, சப்பாத்தி இதோட கூட இன்னுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததாங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போவே பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.